எத்தனை பேர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? அத்தி மரம் இல்லை, திராட்சை செடி இல்லை, ஒலிவ மரம் இல்லை, தானியம் இல்லை, ஆடுகள் இல்லை, மாடுகள் இல்லை. ஆபக்குக்குன்னா சொல்கிறான், யார் யாரெல்லாம் நிறைய ப்ரேயர் நீண்ட நாட்களாக பண்ணுறீங்களோ இன்றைக்கி நான் சொல்லுங்க, சோதனையில் ஆண்டவரை விட்டு நீ வெளியில் போனீன்னா சாத்தான் உன்னை பிடிச்சிருவான். அதனால தான் ஆபக்குக்கு சொல்கிறான், சில நேரத்தில் சில மனிதர்களை, உன்னுடைய உறவுகளை கர்த்தர் ட்ரிம் பண்ணினே இருப்பார். எதற்காகனா நீ ஆபகுக் 3:17-18. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன சொல்கிறாரு? எல்லாம் போனாலும் நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று அவன் அறிக்கை செய்கிறான். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைத்து பேச நினைக்கிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? அந்த 6 விஷயங்களை, அத்தி மரம் இல்லை, திராட்சை செடி இல்லை, ஒலிவ மரம் இல்லை, தானியம் இல்லை, ஆடுகள் இல்லை, மாடுகள் இல்லை. ஆபக்குக்குன்னா சொல்கிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இன்றைக்கி யாருமே நம்மக்கிட்டேயும் இல்லை. யாருக்கிட்டனா அத்தி மரம் இருக்கா வீட்டில்? யார் வீட்டில் திராட்சை செடி இருக்கா? ரொம்ப நாள் இருக்கானா இன்னும் காய்க்கலை எங்கள் வீட்டில். 3வது ஒலிவ மரம் யார் வீட்டிலனா இருக்கா? இல்லை. வேறு தானியம் விடுங்க, தானியம் யாரும் இன்றைக்கி அறுவடை செய்து வீட்டில் வைக்கல. ஆடு யாருன்னா வளர்க்குறீங்களா? மாடு வளர்க்குறீங்களா? யாருமே இல்லை நம்மக்கிட்ட. இந்த வசனத்தை ஏன் நான் தியானிக்கணும்? அல்லேலூயா. ஆபகுக்கிட்ட இந்த ஆர்வம் அன்றைக்கி இருந்தது. அல்லேலூயா. இந்த ஆர்வம் அவன் இழந்த நேரத்தில் அவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. இந்த 6 விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தில் நான் ஒப்பனையாய் வைத்து உங்களோடு கர்த்தர் இடைப்பட கர்த்தர் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். சூழ்நிலை மகிழ்ச்சிக்கு காரணம் அல்ல, கர்த்தரே மகிழ்ச்சிக்கு காரணம். இன்றைக்கு எனக்கு 1 லட்ச ரூபா வர்றதுனால மகிழ்ச்சினா அது மகிழ்ச்சியே இல்லை. நான் நாளைக்கு அந்த காசு என்கிட்ட இருக்காது. அல்லேலூயா. அது மகிழ்ச்சி அல்ல, கர்த்தரே மகிழ்ச்சிக்கு காரணமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, எல்லாம் இருந்தால் நான் மகிழவில்லை, எல்லாம் இழந்து விட்டாலும் கர்த்தர் இருப்பதால் நான் மகிழ்கிறேன் என்று ஆபகுக் சொல்கிறான். அல்லேலூயா. எல்லாம் நான் அவங்ககிட்ட இருக்கும்போது அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு எங்கேயுமே சொல்லலை. அந்த வசனம் எங்கேயுமே இல்லை. ஆனால் எல்லாமே போன பிறகு என்ன சொல்கிறான்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள். அதனால் இன்றைக்கு நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு? அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும். அத்தி மரம் துளிரே இல்லை, மரத்தில் துளிரே இல்லை. அத்தி மரம் எதற்கு ஒப்பனையாய் பார்க்கப்படுகிறது என்றால், துளிர்ப்பதுக்கு, அதாவது புதிய துவக்கத்தின் அடையாளம். அத்தி மரம் எதுங்க? அத்தி மரத்தினுடைய துளிர் எதுங்க? புதிய துவக்கத்தின் அடையாளம். அது எப்படி பார்க்குறோன்னா, தொடக்கம் தெரியாவிட்டாலும் தேவனை நாம் நம்ப வேண்டும். எதுங்க? துவக்கமே நமக்கு தெரியல, ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டோம், வேலையை ஆரம்பிச்சிட்டோம், ஏதோ ஒன்று கையை வச்சிட்டோம், துவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல. ஆனால் யாரை நம்பணுங்க? சொல்லுங்களேன். அவரை நம்பணும். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. துவக்கம் தெரியாவிட்டாலும் தேவனை நான் நம்பும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகும். துளிர் இல்லை என்பதால் இந்த வருடமும் ஒன்றும் கிடைக்காது என்று தோணலாம். அல்லேலூயா. அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இன்றைக்கி அத்தி மரத்தை நம்ம ஒப்பனையாக வைத்திருக்கிறோம்? சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு. எதெல்லாம் துளிர் விடாமல் இருக்குது? தமிழ் எல்லாருக்கும் தெரியும். இன்க்ரிமெண்ட்டு. இன்க்ரிமெண்ட்டு வராமல் இருந்தாலும். வேறு சொல்லுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சபை ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு ஒரு பாயிண்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் பேசுனீங்கன்னா நானும் அதற்கு பிரசங்கத்துக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில அத்தி மரங்கள் துளிர் விடாமல் இருக்கிறது.
எது எது? வேலை வாய்ப்பு வராமல் போகலாம், ஆர்டர் கிடைக்காமல் இருக்கலாம். அவருடைய கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாரு. பல வருடமாய் முயற்சி செய்கிறோம், பலன் தெரியாமல் இருக்கலாம். வேறு, என் குடும்பம் சேஞ்சே ஆகலைங்க, அப்படியே தான் இருக்குது. அல்லேலூயா சொல்கிறோமா இல்லையா? ஜெபித்தினே இருக்கிறேன், ஒரு பதிலும் ஒரு துளிர் கூட வரல. வேறு, இனிமேல் என் வாழ்க்கையில் எதுவும் புதுசாக நடக்காது. இதெல்லாம் என்னென்னா நம்ம அத்தி மரத்தை ஒப்பனையாய் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு புதிய துவக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அதுதான் ஆபக்குக்கு அங்கே என்ன குறிப்பிடுகிறார்? அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும். ஆனால் நான் என்ன சொல்லுங்க, துளிர் தெரியாதது வேர் இறந்து விட்டது என்றது அர்த்தம் அல்ல. சில மரம் வளருது, அப்படியே தான் இருக்குது, அதுக்கு அது செத்து போயிடுச்சின்னு நம்ம சொல்லவே முடியாது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அதே போல தான் தேவன் அமைதியாக இருக்கிறார் என்பதால் தேவன் செயல்படவில்லை என்று அர்த்தமே. வேர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் மேலே துளிர் வரும். அவர் துளிர் விட செய்கிற தேவன். ஏசாயா 43:19 வாசிக்கிறோம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும். அல்லேலூயா. சொல்லுங்கள், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. தயவுசெய்து வேறு ஆங்கிளில் எடுத்துக்காதீங்க. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அவர் எல்லாம் செஞ்சுருவாங்க. அல்லேலூயா. நம்ம படிப்புக்குரிய வேலைக்குரிய எல்லா வேலையும் நம்ம செய்ய. சங்கீதக்காரன் 1:3 சொல்கிறான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாக இருக்கும் பொழுது அந்த அத்தி மரத்தில் ஒரு துளிரை நீ பார்க்க முடியும். துளிர் தாமதமாகலாம், தேவனுடைய திட்டம் தாமதமே ஆகாதுங்க. சில நேரத்தில் நம்முடைய பார்வையில் அது தாமதமாய் தோணலாம், ஆனால் தேவனுடைய நேரத்தில் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அறக்குறையாக வந்ததெல்லாம் பாதியில் போயிடும், பர்மனெண்ட்டாக வர்றது கர்த்தர் நல்ல நிரந்தரமாய் தருகிறவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவன் சில நேரங்களில் மேலே எதுவுமே காட்ட மாட்டார், கீழே வேலை செய்து கொண்டே இருப்பார். உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் சொல்லுங்களேன் அடங்கி இருக்கணும். உடனே மேலே கர்த்தர் ஏற்ற மாட்டார், தாளந்தை பொறுத்து தான் கர்த்தர் எல்லாவற்றையும் மேலே எழுதுவார். அல்லேலூயா. தேவனை நம்பும் பொழுது துவக்கம் தெரியாவிட்டாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? திராட்சை செடி எனக்கு தெரிஞ்சு அம்மா இன்றைக்கி தேனி மீட்டிங்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அங்கெல்லாம் விளையுதான். நம்ம வீட்டில் வச்சு 2 வருஷமாக இருக்குது, இலை மட்டும்தான் வருது. அல்லேலூயா. திராட்சை செடியில் என்ன போட்டிருக்கு? பழம் உண்டாகாமற் போனாலும். திராட்சை செடி எதற்கு ஒப்பனையாய் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கப்படுதுன்னா, பலன் தெரியாவிட்டாலும் என்ன சொல்லுங்கள், ரிசல்ட் இல்லைனாலும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஒரு தொடக்கம் இல்லைன்னு பார்த்தோம். இங்கே ஸ்டார்ட்டே அங்கே இல்லை, இங்கே என்னது பலன். திராட்சை செடி எதற்கு ஒப்பனையாய் பார்க்கப்படுகிறது? பலன் தெரியாவிட்டாலும் விசுவாசத்தை விடாமல் காத்திருங்கள். அல்லேலூயா. காத்திருக்கணும். பலன் கண்டிப்பாக அந்த திராட்சை செடியில் வரும். அந்த திராட்சை செடியில் பலன் இல்லைனா அதை வெட்டி போடுவேன்னு தான் போட்டிருக்காரு. அல்லேலூயா. வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் சொல்லுங்க, உங்கள் திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும் பலன் தெரியாவிட்டாலும் விசுவாசத்தோடு காத்திருங்கள். அல்லேலூயா. நம்ம சொல்லுங்கள், இப்போ எந்தெந்த பலனை எதிர்பார்க்குறோம்? திரும்பி ப்ரொமோஷனு வேறு, ஜெபித்தேன் பதில் இல்லை, உழைத்தேன் உயர்வு, ப்ரொமோஷனே இல்லை. இன்றைக்கு உன் திராட்சை செடியில் நீ பார்க்கல, ஆனால் அவருக்குள் மகிழ்ச்சியாரு. உன் திராட்சை செடி இப்போ நான் லிஸ்ட்டு சொன்னல, அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷத்தோடு சொல்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏற்ற நேரத்தில் அதை எல்லாத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் திராட்சை தோட்டங்களாய் மாற்ற உதவி செய்வார். அல்லேலூயா. சில நேரத்தில் உழைப்பு இருக்கிறது, பலன் இல்லை. ஜெபம் இருக்கிறது, பதில் இல்லை. விதைக்கிறோம், அறுவடை இல்லை. அதே நேரத்தில் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சோதிக்கப்பட்ட பெண் தான் பொண்ணாக. அன்றைக்கி கூட ரொம்ப நாள் ஆச்சு, அன்றைக்கின்ட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு நகையத்துன்னு போயிட்டு கொடுத்தோடனே அவன் போட்டு இப்போல்லாம் தேய்க்கிறானுங்க. இப்போல்லாம் மிஷினே வச்சுருக்கிறானுங்க. என்ன பண்ணுறானுங்க, ஏதோ வச்சு பார்க்குறானுங்க. பார்த்துட்ட பிறகு அதை ஃபுல்லாக உருக்கின பிறகு தான் அதோடைய வேல்யூ போடுறாங்க. அல்லேலூயா. நகையே வச்சு இல்லாத மாதிரி பார்க்குறீங்களே. அல்லேலூயா. கல்யாணத்தில் பார்த்துருக்கேன் உங்களை எல்லாரையும் நான். அல்லேலூயா. அந்த நகையை உருக்கின பிறகு தான் அதோடைய உண்மையான வேல்யூவை ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறான்,
கோல்டை தனியாக வைக்கிறான். ஹை டெம்பரேச்சரில் போன பிறகு தான் அது சுத்த பொண்ணாக மாறுகிறது. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சோதனை நேரத்தை நீ காத்திருக்கணும், அப்போ தான் திராட்சை வரும். அல்லேலூயா. சோதனையில் ஆண்டவரை விட்டு நீ வெளியில் போனீன்னா சாத்தான் உன்னை பிடிச்சிருவான். அதனால தான் ஆபகுக்கு சொல்கிறான், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறோம் பலன் இல்லாத காலம் பயனற்ற காலம்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லைங்க, கர்த்தர் உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 15:2 வாசிச்சிங்கன்னா சொல்லுங்கள், அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் செடிகளை சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் எல்லா செடி வளர்க்குறோம். சில நேரத்தில் அந்த செடியோடு இன்னொரு செடி ஒட்டி வரும்பொழுது அது கனி கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம போய் அதெல்லாம் ட்ரிம் பண்ணுவோம். பண்ணியிருக்கோமா இல்லையா? பண்ணிவிட்டு 2 மாதத்துக்கு ஒரு முறை அதுக்கு ஃபெர்டிலைசர் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக? இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. சில தாமதங்கள் உங்களுடைய கனிகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவர் ரெடி பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தாமதங்கள் பலன் இல்லைன்னா அங்கே பயனற்ற காலம் நினைக்காதீங்க, கர்த்தர் கைவிடல். அல்லேலூயா. கனி இல்லாத காலம் கைவிடப்பட்ட காலம் அல்ல, தயாரிக்கப்படும் காலம், உற்பத்தி ரெடி பண்ணுகிற காலமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம், நாம் தளர்ந்து போவோமானால் ஏற்ற காலத்தில் அறுக்க மாட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருக்க போகிறீங்க? எத்தனை வருடங்கள்னு கேட்காதீங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க. நான் இன்றைக்கி சொல்லுங்கள், இந்த செய்திக்கு அப்புறம் நீங்கள் ரிசல்ட்டை பார்ப்பீங்க. அல்லேலூயா. இத்தனை வருஷம் என் லேண்டு விற்கலன்னா நான் சொல்கிறேங்க, சேலஞ்ச் பண்ணுறேங்க, இங்கேருந்து புல்பிட்லேருந்து அவருக்காக விசுவாசத்தோடு காத்துருங்க. உங்கள் பங்கில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அல்லேலூயா. இதுவரை முட்டி போனது நல்ல, கர்த்தர் மடியில் உழ செய்வார். அல்லேலூயா. இனி கனி இல்லை என்று கவலைப்படாதே, நாளை கனிக்காக தேவன் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரிசல்ட்டை கர்த்தர் கையில் தருவார், நம்ம வெளியில் பார்க்கவே தேவையில்லை. அல்லேலூயா. பலன் தாமதமானாலும் விசுவாசத்தை தளரவே விடக்கூடாது. சில டிலேஸ் அப்போது நம்மளுக்கு என்ன திரும்ப தோணும், ஜெபம் பண்ண மாட்டோம், வேறு என்ன பண்ண மாட்டோம், சரியா, அவங்க பிரச்சனை, சாப்பிட மாட்டோம், வேறு எதையும் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு கட்டச்சிருவோம். என்ன சொல்லுவோம், சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு எதுவும், நான் உண்மையாக சொல்லுங்க, இது மேஜிக் ஷோவே கிடையாது. அல்லேலூயா. அதே மாதிரி நீ காணிக்கை குத்து தசமபாகம் உனக்கு எல்லாம் நடக்கணும் கிடையாது. அல்லேலூயா. பொருளாதாரத்தை டிபெண்ட் பண்ணி ஆண்டவர் வேலை செய்யவே மாட்டார். உன்னுடைய ஆத்துமா அவருடைய ஆத்துமாவோடு இணையும் பொழுது, அவருக்கு விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது உன் செடியில் கனியை நீ பார்ப்ப. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற என் செல்வத்திற்காக நான் மகிழவே கூடாது, கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. 3வது என்ன பார்க்குறோம், ஒலிவ மரத்தின், படிங்களேன், அது என்ன போட்டிருக்கு, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும். அல்லேலூயா. ஒலிவ மரம் எதற்காக மேற்கோள் காட்டப்படுகிறது சொல்லுங்கள். ஒலிவ மரம் இஸ்ரவேல் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஒலிவத்திலிருந்து என்ன எடுக்கிறாங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இந்த ஆயில் சாப்பிடாம அந்த ஆயில் சாப்பிடாம கொஞ்சம் உயிரை பிடிக்கணும்னு என்ன பண்ணுறோம் சொல்லுங்களேன், நாங்கள் ஆலிவ் ஆயிலில் தான் வீட்டில் சாப்பிடுவோம். அல்லேலூயா. அது 2000 3000 ஆனாலும் சாப்பிட்டாலும் பலத்தின் மிகுதினால் எத்தனை வருஷம் நீங்கள் இருப்ப, பக்கத்தில் சொல்லுங்கள், இன்னும் எத்தனை வருஷம், ஒரு 20 40 50. அல்லேலூயா. என்ன சாப்பிட்டாலும் அவ்வளோதான். அல்லேலூயா. ஒலிவ மரம் என்பது ஒரு எண்ணெயின் அடையாளம். இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோன்னா, ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும் எண்ணெய் குறைந்தாலும் அபிஷேகம் குறையாமல் இருக்கட்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எண்ணெய் குறைந்தாலும் அபிஷேகம், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் குறையவே கூடாது. அல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆவியானவரே நம்ம விட்டுடுறோம். ஒரு விஷயம் நடக்கலாம், என்ன பண்ண மாட்டோம், நமக்கும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. அல்லேலூயா. ரொம்ப டிஸ்டன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அல்லேலூயா. எண்ணெய் எதுக்குங்க நம்ம பார்க்குறோம், எண்ணெய் எதுக்கு, எண்ணெயினால் என்ன நடக்கும், அபிஷேகம், வேறு வெளிச்சம். எண்ணெய் எதுங்க, வெளிச்சத்திற்கு உபயோகப்படுது. வெளிச்சம், அபிஷேகம் பயன்பாட்டிற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. எது, எண்ணெய். அல்லேலூயா. வெளிப்புற வளங்கள் குறையலாம், ஆனால் உள்ளார்ந்த அபிஷேகம் நமக்கு குறையவே கூடாது. அல்லேலூயா. 3வது என்ன பார்க்குறோம், ஒலிவ மரத்தின்
பலன் அற்று போனாலும். மூன்றாவதுல என்னென்னா எண்ணெய் குறைந்தாலும் அபிஷேகம். இப்போ நம்மக்கிட்ட எதெல்லாம் குறையுது? டக்கு டக்குன்னு சொல்லுங்களேன். சமாதானம் குறையுது, என்கிட்ட பணம் குறையுது, உடைமைகள் குறையுது, மனித ஆதரவுகள் குறையுது, அல்லேலூயா, நிறைய வாய்ப்புகள் குறையுது. வேறு என்ன குறையுது? சரீர பலவீனங்கள், எனக்கு கருப்பு முடி நிறைய குறையுது. ஏன் பிரச்சனைங்க? அல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயம் குறைஞ்சினே போகுது. ஆனால் பக்கத்தில் தட்டி சொன்ன அபிஷேகம் மட்டும் குறையவே கூடாது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் ஐயோ எனக்கு இது குறைஞ்சின்னு போகுது. ஆனால் நம்ம நினைக்கிறோம், ஒலிவ மரத்தில் எண்ணெயற்று போனாலும் நான் கர்த்தருக்குள், நான் இப்படி தான் வாசிக்கிறேன், என் தலைமுடி ஃபுல்லாக வெள்ளையானாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அன்றைக்கி கூட ஹேர் கட் பண்ணும்போது சொன்னான், சூப்பர் டை இருக்க நடின, நீயே அடிச்சுக்கோன்ட்டேன். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், என் அப்பாவுக்கு தெரியும், என்னை தாயின் கருவில் பொறுத்து முன்னே எப்போ வெள்ளையாக்கணும்னு தெரியும். திருப்பி நான் ஏன் அது கலர் அடிக்கணும்? உண்மையாக இல்லைங்களா? உருவாக்கும் போதே அவர் சாவர வரைக்கும் கருப்பாகவே வச்சுருந்துருக்கலாம். அவருக்கு தெரியும் எந்தெந்த ஏஜில் எந்தெந்த கலரை சொல்லுங்களேன் மாற்றணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? அதாச்சு வயசை கம்மியாக காட்டுறோம். அல்லேலூயா. அடிக்கிறதுனால தப்பு இல்லை, அடிச்சிங்க. அல்லேலூயா. ஒலிவ மரத்தின் எண்ணெய் கம்மியானாலும் என் அபிஷேகம் குறையவே கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தயவுசெய்து சனிக்கிழமை வந்து அபிஷேகத்துக்காது வா. அல்லேலூயா. அபிஷேக கூட்டத்தெல்லாம் பங்கு பெறுங்க. உங்கள் ஒலிவ மரத்தில் கர்த்தர் எண்ணெயை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன். என் பேங்க் பேலன்ஸ் கம்மியானாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். அன்றைக்கி போய் ஜிபே அனுப்புகிறேன், இன்சஃபிஷியன் வந்துச்சு, அப்பயும் நான் சந்தோஷமாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் நம்புகிற தேவன் என் அக்கௌண்ட்டை திருப்பியும் ரீஸ்டோர் பண்ணுவாருன்னு. அல்லேலூயா. என் அக்கௌண்ட் அப்படியே இருக்காது, ஏன்னா அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் அபிஷேக நிலைமை உயரும் பொழுது அவர் என்னையும் உயர்த்துவார். அல்லேலூயா. எண்ணெய் குறைந்தாலும் உறவு குறையவே கூடாதுங்க. எது குறைந்தாலும், உங்கள் ஃபியூவல் குறைஞ்சாலும் எது குறையக்கூடாது? அவர் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பு குறையவே கூடாது. கையில் எண்ணெய் இல்லாவிட்டாலும் இருதயத்தில் தேவன் இருக்கட்டும். அல்லேலூயா. நீங்கள் போகும்போது எங்கே போனாலும் யார் இருக்கணும் கூட? ஏசப்பா கூடவே இருக்கட்டும். அல்லேலூயா. 3 விஷயங்களை நம்ம பார்த்தோம். 4வது விஷயம், 3 விஷயத்தில் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு தேவனை நம்பணும். தொடக்கம் தெரியாவிட்டாலும் தேவனை நம்புவோம், பலன் தெரியாவிட்டாலும் விசுவாசத்தோடு காத்திருப்போம். 3வது, எண்ணெய் குறைந்தாலும் அபிஷேகம். 4வது, வயலில் என்ன போட்டிருக்கு? வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும். அல்லேலூயா. வயல் என்பது எதற்காக ஒப்பனையாக இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். உலகப்பூர்வமாகவே வயல் எதற்கு? உழைப்பு, எதிர்பார்ப்பு, அறுவடை. அல்லேலூயா. என்னென்னதுங்க? உழைப்பு, எதிர்பார்ப்பு. ஏன்னா உழைச்சா என்ன நடக்கும்? விளைச்சல் நடக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். 3வது என்ன இருக்கும்? அறுவடையாக இருக்கும். வயலில் ஒன்றும் வரவில்லை என்றால் விவசாயி எப்பவுமே ஏமாற்றம் பட்டு இன்றைக்கும் ரோட்டில் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதே போல் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் உழைத்தேன், எனக்கு என்ன கிடைத்தது? நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் பழைய ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தர் 14 வருஷமாக இருக்கிறாரு. இந்த கம்பெனிக்காக நான் உழைச்சின்னே இருக்கேன், எனக்கு பெருசாக கிடைக்கும். அப்போ போயிடு, அங்கேயே ஏன் போகவும் முடியாது. ஆனால் என்ன சொல்வார்? இந்த வீட்டுக்காக நான் இவ்வளோ உழைக்கிறேன். ஐயோ, வீட்டை விட்டு போயிடாதீங்க. இந்த எக்ஸாம்பிள் இங்கே போட்டுறாதீங்க. அல்லேலூயா. இவ்வளோ நாள் உழைக்கிறேன், இவ்வளோ நாள் இந்த சபைக்கு வரேன். அல்லேலூயா. தானியங்கள் அற்று போனாலும் நான் சொல்கிறேங்க, கர்த்தருக்குள் ஆபகுக்கு மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அறுவடை இல்லாவிட்டாலும், இதுக்கு என்ன சொல்லணும்? அறுவடை இல்லாவிட்டாலும் விதைப்பதை நிறுத்தவே கூடாது. தானியம் விளையாமற் போனாலும், அறுவடை இல்லாவிட்டாலும் விதைப்பதை நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. எதுவுமே வேலை இல்லைன்னா விவசாயி ஏமாற்றத்தோடு இருக்கான். நம்முடைய வாழ்க்கையில் உழைத்த பலனே இல்லைன்னு நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். அறுவடை நம் கையில், அறுவடை நம்ம கையில் இல்லை. அல்லேலூயா. ஆனால் எது நம்ம கையில் இருக்குது சொல்லுங்களேன்? விதைப்பது நம்ம கையில் தான் இருக்குது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், விதை.
விதை. நல்லா தட்டி தான் சொல்லுங்களேன். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஒரு சண்டே நல்லா மூக்கு பிடிக்க எல்லாருமே சாப்பிட்றோம். ஒவ்வொரு சண்டையும் ஒருத்தருக்காக நம்ம சாப்பாடு கொடுக்குறோமா? ஒரு திக்கற்ற, ஒரு ஏழைகளுக்கு, ஒரு ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம அந்த உதவிகளை பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்களேன். நம்மளும் நம்ம குடும்பமும் நல்லா சாப்பிட்றோம், நல்லது. அல்லேலூயா. விதைக்கும் பொழுது தான் கர்த்தர் அறுவடைகளை தருவார். அல்லேலூயா. உங்களுடைய சம்பளங்கள், உங்களுடைய பிரயாசங்களை நல்ல விதைங்க. பிரசங்கி 11:6 வாசிக்கிறோம், காலையிலே உன் விதையை விதை, மாலையில் உன் கையை தளர விடாதேன். அல்லேலூயா. விதைக்கிறதுக்கு நீங்கள் உற்சாகமாக இருக்கணும். அது வசனத்தை போடுங்க. பிரசங்கி 11:6 நான் முடிச்சிடுறேன். பிரசங்கி 11:6. ம் 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 ஸோ நம்ம விதைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அல்லேலூயா. அறுவடை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது வரைக்கும் அறுவடையே பார்க்காதவங்கள கர்த்தர் சொல்ல, இன்றைக்கி உங்களுக்கு அறுவடையை கர்த்தர் தருவார். சங்கீதக்காரன் 126:5 வாசிக்கிற, கண்ணீரோடு விதைத்தவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துலாம் நீங்கள் கண்ணீரோடு விதைத்தீங்களோ, அதிகாலையில் எத்தனை பேர் கண்ணீரோடு விதைத்தீங்களோ, கர்த்தர் கம்பீரமாய் அறுக்க செய்வார். அல்லேலூயா. 4 விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அல்லேலூயா. எதெல்லாம் விதைக்கலாம்? டக்குன்னு சொல்லுங்களேன். எதெல்லாம் விதைக்கலாம்? இன்றைக்கு அன்பை விதைக்கலாம், ஜெபத்தை விதைத்திருக்கலாம், தேவ வார்த்தையை விதைத்திருக்கலாம், நல்ல செயல்களை விதைத்திருக்கலாம், குடும்பத்திற்கு நல்ல தியாகத்தை விதைத்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு வெறுமையாய்த்தவங்களாம். ஆனால் தேவனுடைய கணக்கில் எந்த விதையும் வீணாய் போனதே அல்ல. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை உபவாச கூட்டம் வந்தீங்க, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வந்தீங்க, எவ்வளோ திக்கற்றவர்களை பாதுகாத்தீங்க, போஷித்தீங்கன்னு அவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். எத்தனை நாள் நான் உபவாசம் இருந்தேனோ கர்த்தர் தொகையிடுவார். அல்லேலூயா. அவருடைய கணக்கில் இருக்கோன்னு நினைக்கிறேன். ஜீவ புத்தகம் கண்டிப்பாக வைத்திருப்பார். இன்றைக்கி இருக்கிற உலகத்திலே ரெக்கார்டு இருக்குன்னா, டேட்டா மெயின்டைன் பண்ணுறோன்னா ஏசப்பா டேட்டா வைத்திருப்பார். அல்லேலூயா. அதனால தான் போட்டிருக்கு, அவனவனுக்கு பலனுக்குரிய காரியங்களை நான் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. விதைக்கிறத நிறுத்தவே நிறுத்தாது. நல்லா தட்டி சொல்ல, விதைக்கிறத நிறுத்தாத, அறுவடை நீ பார்த்தே தருவ. அல்லேலூயா. அறுவடை இல்லைன்னு நிறுத்திட்டேன்னா உன்னுடைய விதைப்பின் காலம் வீணாய் போகிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். விதைத்த மண்ணில் மறைந்து இருக்கலாம், ஆனால் அறுவடை தேவனிடம் மறையவே மறையாது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் மண்ணில் புதைந்தது அழிவுக்கல்ல, நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியின் மறைவு. சில நேரத்தில் விதை எங்கே இருக்கோங்க? விதை எங்கே போடுவோம்? நம்ம மேலே வைப்போமா? மண்ணில் தான். அன்றைக்கி கூட பார்த்தேன், ரோட்டில் பைக் ஏற்றுறான், கார் ஏற்றுறான், எல்லாமே ஏற்றுறான். அந்த விதை ஏற்ற நேரத்தில் மண்ணில் சேரும்போது அது துளிர் விடுகிறது. அல்லேலூயா. விதை புதைந்தது அழிவுக்கல்ல, வாழ்க்கை வளர்ச்சியின் மறைவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் ஆபகுக்கு என்ன சொல்கிறாரு? வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் 2 விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். 5வது என்ன போட்டிருக்கு? கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும். கிடைன்னா என்னதுங்க? ஆடுனா என்னதுங்க? ஆடு எதுக்கு ஒப்பனைங்க சொல்லுங்கள்? ஆத்துமாக்கள்ன்றோம். ஆடுகள் என்பது வளம் மட்டுமல்ல, உறவு, பாதுகாப்பு, வாழ்வாதாரம். பழைய காலத்தில் எதுங்க வாழ்வாதாரமே? எதுங்க? ஆடு தான். இன்றைக்கி கோல்டு எப்படி இருக்குது, அன்றைக்கி எப்படி வச்சுருந்தாங்க? எத்தனை ஆடுகள் எத்தனை மாடுகள் வைத்திருந்தார்களோ அந்த ராஜாக்குரிய செல்வத்தை எப்படி கணக்கிடுவாங்க? அன்றைக்கி பண்ட பரிமாற்றம் எதனால் நடந்தது? ஒரு தேசத்திற்கும் அடுத்த தேசத்திற்கும் ஆடு மாடை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் காசு பரிமாற்றமே நடந்தது. இப்போ ஆடுகளை எதற்கு ஒப்பனையாய் நம்ம பார்க்குறோம்? உறவு, பாதுகாப்பு, வாழ்வாதாரம். அல்லேலூயா. நான் எப்படி சொல்கிறேங்க? சுற்றத்தார் குறைந்தாலும் மெய்ப்பனை விடவே கூடாது. எதை விடக்கூடாது? நம்ம சுற்றத்தார். யாரெல்லாம் சுற்றத்தார் சொல்லுங்கள்? நம்ம வாழ்க்கையில் யார் சுற்றத்தார்? நமக்கு சுற்றி யார் இருக்கிறாங்க? நண்பர்கள், உறவுகள், நம்மை புரிந்து கொண்டவர்கள், உதவுவதாக சொன்னவர்கள். இவங்க எல்லாம் இல்லைனாலும், இவங்கெல்லாம் குறைஞ்சி போனாலும் யாரை நம்ப இருக்கணும்? மெய்ப்பனை விடவே கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு டெய்லி ஃபோன் அடிக்கிறவங்க ஃபோன் அடிக்காமல் போனாலும் மெய்ப்பனை விடவே, ஆட்டில் கிடை இல்லைனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்?
ஆபகு சொன்னான், மந்தை இல்லை என்றாலும் என் மேய்ப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. நேசித்தவர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம். நான் சொல்லுங்க, நேசத்திற்குரிய மேய்ப்பனை விடாதீங்க. அல்லேலூயா. அவரில் மகிழ்ந்து. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாட்சி அடையேன். அவன் ஆடுகள் அதிகமாக இருக்கும்போது அவன் சொல்லலை. அல்லேலூயா. ஆடுகள் அதிகமாக இருப்பதனால அவன் சந்தோஷப்படுறான்னு சொல்லலை. கர்த்தர் எனக்கு, பார்த்தீங்களா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான், அவன் ஆட்டு மேய்ப்பன், அவன்கிட்ட பெரிய ஆடுகள் கூட்டம் உண்டு. அவன் சொல்கிறான், என்கிட்ட இவ்வளோ ஆடுகள் இருப்பதால் நான் தாட்சி அடையலைன்னு சொல்ல, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். மெய்ப்பரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. ஜனங்களும் மக்களும் நம்மை விட்டு போகலாம், மேய்ப்பன் நம்மை விட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. நிறைய உறவுகள் இந்த 5 வருடத்தில் ஊழியத்தின் பாதையிலையும் வேலையிலையும் என் நண்பர்கள் மத்தியிலையும் நிறைய உறவுகள் இருந்தது. கர்த்தர் ட்ரிம் பண்ணினே இருக்கிறார். ஒரே அல்லேலூயா தான் வந்தது. அல்லேலூயா. சில நேரத்தில் சில மனிதர்களை உங்களை விட்டு எடுத்துருவார். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் அழுவாதீங்க. சில நேரத்தில் சில மனிதர்களை, உங்களுடைய உறவுகளை கர்த்தர் ட்ரிம் பண்ணினே இருப்பார். எதற்காகனா நீங்கள் அடுத்த பரிமாணத்திற்கு போக, அடுத்த வளர்ச்சிக்கு போக. அல்லேலூயா. கிடையில் ஆடுகள் இல்லாமற் போனாலும், நான் சொல்கிறேங்க, உங்களை சுற்றி இருந்த உறவுகள் உங்களை விட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஞாபகம் சொல்கிறான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும், மெய்ப்பன் என்னை கைவிட மாட்டார். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் வெளியில் போகலாம், ஆனால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். சோத்திர ஏசாயா 41:10 நம்ம வாசிக்கிறோம், பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை, யார் போனாலும் பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். கடைசி வசனத்தை கடைசி அந்த இது போடுங்க. அந்த வசனத்தில், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், இது என்னன்னா எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட்டு பார்க்கும்போது, வசதி இல்லாவிட்டாலும் தேவனில் மகிழ்ந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். எதுங்க சொல்லுங்களேன். நீங்கள் இனிமேல் என்கிட்ட சொல்ல முடியாது, வேலை போச்சுன்னா எவ்வளோ கஷ்டம், எனக்கும் போயிருக்க கஷ்டம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நீ என்ன சொல்லுவாக மெசேஜ் கொடுத்துட்டு போயிடுற, கஷ்டத்தை உனக்கு தெரியுமா? எனக்கும் இப்போ கஷ்டம் தெரியும். அல்லேலூயா. சில சோதனைகளை அனுமதிக்கும்பொழுது, நம்ம அந்த சோதனைக்குள்ளாய் நடக்கும்பொழுது கர்த்தர் நம்மை சாட்சியை நிறுத்தி கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது நான் நினச்சேன், எதுக்குன்னு. இப்போ ஆஞ்சியோகிராம் யார் பண்ணாலும் நான் சொல்லுவேன், இப்படி தாண்டா நடக்கும், இதுக்கு பயப்படவே சொல்லுங்களேன். உள்ளே கூட்டின்னு போய் ஓட்டை போட்டு அமிச்சானுங்க, ஆனால் ஒன்றுமே இல்லைன்ட்டானுங்க. அல்லேலூயா. சில சோதனை காலங்கள் உண்டு. அதன் பாதியாய் நடக்கும் பொழுது உன்னை சீசன் பண்ணுறார். அல்லேலூயா. அந்த சீசன் பண்ணுற நேரத்தில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தைங்க, தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனான கடைசி நிலைமை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டீங்க. கடைசியில் வயல் இல்லை, ஒலிவ மரம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, ஆடு இல்லை, கடைசியாக மாடும் இல்லை, கடைசியும் போயிடுச்சு. அப்பயும் அவன் என்ன சொல்கிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக. யாருன்னா சொல்ல முடியுமாங்க? நீங்கள் நம்ம வீட்டில் எல்லாவற்றையும் இழந்துட்டோம், இந்த வார்த்தை நம்மகிட்ட இருந்து வருமா? நான் சொல்லுங்க, பெருசாக நம்ம எதுவும் இழக்கலை. எதனா இழந்துருக்கிறோமா? இல்லை. இந்த நிலச்சரிவுகள், பூமி அதிர்ச்சிலாம் பார்த்துருக்குறீங்களா? நியூஸில் பார்த்துருக்குறோம். வீட்டில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க, மற்றது எல்லாமே அவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உறவுகளையும் இழந்துருவாங்க, வீடும் போயிடும், படிப்பும் போயிடும், சர்டிஃபிகேட்டும் போயிடும், எல்லாமே போயிடும். அவங்க தனியாக நிற்பாங்க. அப்படி தான் ஆபகுக்கு நின்று இருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ எல்லாத்துலேயும் அடிபட்டு என்ன சொல்கிறான், நான் கர்த்தருக்குள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள். அல்லேலூயா. 2 பேரை தட்டி சொல்லுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாரு, எப்பொழுதும் மகிழ்ச்சியாரு. சுகர் இன்க்ரீஸ் ஆனாலும் மகிழ்ச்சியாரு, பிபி அதிகமானாலும் மகிழ்ச்சியாரு. நான் சீரியஸாக சொல்கிறேங்க, மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், இன்னும் ஒரு 5 வருஷம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. மூஞ்ச இறுக்கமாகவும் கோபமாகவும் வாழ்ந்தீங்கன்னா சீக்கிரம் போயிடுவீங்க. நான் எங்கள் டாக்டர் சொன்னார், எப்போவுமே சந்தோஷமாக எப்படிங்க இருக்குது, இருந்து தான்ப்பா ஆகணும், வாழணுன்னா இருந்து தான் ஆகணும். அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தவர் சொல்கிறார். நான் அல்லேலூயா. உபத்திரவம் இல்லாத குடும்பம் இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை, அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவன் இழந்து போயிட்டான். அப்பயும் அவன் என்ன சொல்கிறான்,
வாழ்க்கையில் பொருளாதார ஆதாரங்கள் ஒன்றன் பின் குறைந்து போய்க்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சூழ்நிலை அடிப்படையாக கொண்ட மகிழ்ச்சி சூழ்நிலையோடு மாறும். சில சூழ்நிலைகள், இந்த சிச்சுவேஷன் இப்படி எடுத்துங்களேன், இந்த வாரம் என்கிட்ட எல்லாமே நல்லா இருக்குது, இதை டிபெண்ட் பண்ணி என் மகிழ்ச்சி இருந்ததுன்னா என்னுடைய சிச்சுவேஷன் மாறிடும். அல்லேலூயா. புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா ஓடும்போது நான் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன்? சிச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணியிருந்தேன்னா, அது மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா சூழ்நிலை மாறிடும். தேவனை அடிப்படையாக கொண்ட மகிழ்ச்சி சூழ்நிலையும் சூழ்நிலை தாண்டின்னு இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் சொல்கிறேங்க, கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஆஃபீஸில் நான் செம்ம காண்டு. ஃபோன் அடிக்கும் போதெல்லாம் நான் வெளியில் தான் இருப்பேன், மீட்டிங்கில் இருப்பேன், ஷாப்பிங்கில் இருப்பேன், இதை இருப்பேன். என்னடா நீ அப்படின்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் நம்புகிறீங்க? அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். புறஜாதிகள் யோசிக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், எங்கள் அப்பா கைவிட அழைக்கவே இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார். அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவுமே மாட்டார். பிலிப்பியர் 4:11-13 வரைக்கும் பவுல் சொன்னதை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடைவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால தான் பவுல் சொல்லியிருக்கான், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லா இடத்திலேயும் எல்லாவற்றிலேயும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் திரும்ப சொல்லுங்க, சீசன் ஆனவங்களால் தான் இது பேச முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி என்ன ஐடிசியில் சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவேன், தள்ளு வண்டியில் சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவேன். சீசன் ஆகிருக்கணும். அல்லேலூயா. நம்ம எதற்கும் தாழ்ந்திருக்கும் தெரியணும், வாழ்ந்திருக்கும் தெரியும். ஏன்னா நான் அப்படி போதிக்கப்பட்டிருக்கேன். அப்படி எப்படி முடிக்கிறான்? 13 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையில் போயினே இருங்க. ஒரு காலத்தில் அவர் பெருசாக நிறுத்துவார். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுப்பது ஆசீர்வாதம், தேவன் நமக்கு இருப்பது ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னால், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியின் காரணத்தின் பொருளில் அல்ல, அவர் மேலே வைத்தான். அவன் எந்த பொருளை வச்சு அவன் சொல்லலை. அதனால தான் 6மே எப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, போனாலும் தானே முடியுது. எப்படி முடியுது? போனாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சொன்னால், ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்படியே எழுமை நின்று நம்ம இன்றைக்கு இன்றைக்கு ஒரு அறிக்கை செய்ய போகிறோம். கர்த்தாவே, எது இருக்கோ எது போச்சோ, ஆனாலும் நான் உமக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்.